Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். என்ன பார்க்க போறோம்? சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்த வெஸ்ட் சைடா அப்படியே வரும் இந்த விண்ட். வந்துட்டு இங்க parallel-ஆ ராஜஸ்தானுக்கு போயிட்டு அது வந்து டேஷ் ஆகாது. parallel-ஆ தான் போகும். அதனால இங்க ராஜஸ்தானுக்கு ரெயின் கிடைக்காது. அது சுத்தில இருக்க இடம் தான் வரும். அது எந்தெந்த பிளேஸ்னு பாப்போம். This is very important monsoon wind. நமக்கு ரெயின் எப்போ கிடைக்கும்? ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கு ஜூலை 15th வரைக்குமே நமக்கு கிடைக்கும். எப்படி ரெயின் கிடைக்கும்னா சடன் அப்ரோச்சாக தான் வரும். அப்போ வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா இடி மின்னலோட மழை பெய்யும். இடி மின்னலோட மழை பெய்யும். அதனால தான் இந்த மான்சூனை வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்டு பை குளோபல் ஃபினோமினன் லைக் டேஸ் எல்னினோன்னு சொல்லி. எல்னினோன்னா ஸ்பானிஷ் வேர்டு. பிள்ளை பருவம், இந்த மாதிரி குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் எல்னினோம்பாங்க. இந்த மான்சூன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை குளோபல் ஃபினோமினன் லைக் டேஷ் அப்படின்னு கேட்டால் எல்னினோ, ELNINO. சரி, இப்போ நம்ம வருவோம். என்னன்னா இது பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் சொல்லுவாங்க. இந்த டைமில் வந்து ரெயின் வரதை வந்து என்ன சொல்லுவாங்க? பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இங்கே ஓகே, இப்படியே வரும். நார்த் ஈஸ்ட்னா நமக்கு வந்து நார்த் சைட்லேருந்து இப்படி வரும். சவுத் வெஸ்ட் அப்படின்னா இங்கே சவுத்துலேருந்து வெஸ்ட் சைடாக போகுதா? போயிட்டு அப்படியே இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக குஜராத்துக்கு கீழே ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத், மகாராஷ்டிரா, இதை அப்படியே மேலே வாங்க. வந்துட்டோம்னா ராஜஸ்தான் சைடு வந்து பார்த்திங்கன்னா பேரலெல்லாம் போகும். இந்த லைன் எப்படி போகும்? பேரலெல்லாம் போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பேரலெல்லாம் போகிறச்ச நமக்கு ராஜஸ்தானுக்கு அவ்வளோ ரெயின்லாம் கிடைக்காது. இதுவே டேஷ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ரெயின் கிடைக்கும். டேஷ் ஆகலை, பேரலெல்லாம் போகிறதுனால தான் ராஜஸ்தானுக்கு என்ன கிடைக்காது. எப்பயுமே ஒரு விண்டு வந்து மோதும் போது தான் என்ன கிடைக்கும், நமக்கு ரெயின் கிடைக்கும். இது மோதலை, பேரலெல்லாம் போனால் ராஜஸ்தானுக்கு அவ்வளோ வராது. இப்போ நம்ம எங்கேருந்து போட்டிருக்கோம் நல்லா பாருங்கள். கேரளா சைடு பக்கத்தில் என்ன சி? இது அரேபியன் சி. என்ன சி? அரேபியன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ எங்கே இருந்துன்னா தமிழ்நாட்டிலேருந்து பார்ப்போம். அதாவது என்ன பெங்கால்னா பே ஆஃப் பெங்கால்லேருந்து இப்படியே போகும். இப்படியே போயிட்டு எங்கே போய் நமக்கு வந்து டேஷ் ஆகுதுன்னு பாருங்கள் கரெக்டாக. ஓகேயா? இப்படி வந்துட்டு லாஸ்ட்டாக எங்கே வருது அப்படின்னா பங்களாதேஷ் வழியாக போகும். எங்கே வழியாக போகும்? பங்களாதேஷ் வழியாக. பங்களாதேஷ் வழியாக போகும்போது உத்தரப்பிரதேஷ் வழியாக இந்த விண்டு போகும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? தமிழ்நாட்டிலேருந்து இப்படியே வருது. ஒடிசா வழியாக வந்து பங்களாதேஷ், ஒடிசா கிடையாது, ஒடிசாக்கு அவுட் சைட் பே ஆஃப் பெங்கால் வழியாக வந்து பங்களாதேஷ்குள்ளே பூந்து உத்தரப்பிரதேசோட நிற்கிது. ஓகே, இந்த டேஷ் ஆகும் போது தான் நமக்கு அட் த சேம் டைம் இங்கே 7 சிஸ்டர்ஸில் வந்து மெகாலயாவில் ஹெவி ரெயின் கிடைக்கும். மெகாலயா பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ராஜஸ்தானுக்கு வெளியே இப்படியே வருதா? இப்படி வந்துட்டு அப்புறம் இப்படியே வருதா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக. ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து அரேபியன் சீயில் இந்த விண்டு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இப்படியே வருது. வந்துட்டு இங்கே என்ன இடம்? மகாராஷ்டிரா, குஜராத், அப்படியே வந்துட்டு ராஜஸ்தானோட போகுது இல்லையா இங்கே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வருது பாருங்கள் ஏரோ மார்க். இப்படியே இதெல்லாம் விண்டு அதாவது அப்பர் சைடு நோக்கி தான் ஏரோ மார்க் போடணும். பாட்டத்தை நோக்கி போடக்கூடாது, மேல் நோக்கி தான் இருக்கணும் இந்த ஏரோ மார்க். அப்படியே ஒடிசாக்கிட்ட வெளியே நின்றுது பாருங்கள். பங்களாதேஷ்குள்ளே போயிட்டு உத்தரப்பிரதேஷோடு நின்றுது. அவ்வளோதான் இதோட வேலை. இது டேஷ் ஆகிறதுனால தான் நமக்கு ரெயின் வந்து அதிகமாக இங்கே 7 சிஸ்டரில் ஒன் ஆஃப் த பிளேஸ் மெகாலயாவில் வந்து ஹெவி ரெயின் நமக்கு கிடைக்கும். அதே அட் த சேம் டைம் தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா இடி மின்னலோட மழையும் நமக்கு கிடைக்கும். இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். இது இன்னொரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா போஸ்ட் மான்சூன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? போஸ்ட் மான்சூன்னு சொல்லுவோம். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா
பே ஆஃப் பெங்காலில் வந்து ஸ்டோம் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டோம் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா சைட்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின் வந்து ப்ராப்பர்ட்டிலாம் லாஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு ரெயின் வரும். ஆனால் இன்டீரியர் பார்ட்டில் பார்த்திங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா இன்டீரியர்னா ஒன்லி 35% தான் இருக்கும் ரெயின். புரியுதா? இப்போ இதை எப்படி போடலான்னு பார்ப்போமா? ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நம்ம சொல்லும்போது என்ன சொல்லிட்டோம்? நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லிட்டோம். அப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் போது எங்கே வந்து ஆரோ மார்க் போடணுங்கிறத பார்ப்போம். உத்தரகாண்டில் ஸ்டார்ட் ஆகி எங்கே வருது? உத்தரப்பிரதேசில் இந்த விண்டு போய் அஸ்ஸாமில் மோதுது. அஸ்ஸாமில் மோதி அப்படியே பாருங்கள் இந்த ஆரோ மார்க் எங்கே போடுறோம்? உத்தரகாண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமா, உத்தரப்பிரதேஷ் போகிறோமா, அப்படியே அஸ்ஸாமில் மோது டார்ஜிலிங் வழியாக பாருங்கள். இதான் டார்ஜிலிங் இந்த இடம் சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? அப்படியே அஸ்ஸாம் வழியாக போகிறோம். அப்படியே வந்து என்ன பண்ணுது? இந்த ஆரோ மார்க்கு இங்கே வந்துடும். அஸ்ஸாம் வழியாக வருதா? வந்துட்டு அப்படியே நேராக எங்கே வருது? பங்களாதேஷ் வழியாக புகுந்து வெஸ்ட் பெங்கால் அதுக்கு கீழே இந்த சைடு ஒடிசா. ஃபஸ்ட்டு வந்து அஸ்ஸாமில் மோதுதா, மோதிட்டு பங்களாதேஷ் வழியாக வருதா, இங்கே வெஸ்ட் பெங்காலுக்கு கீழே இந்த சைடு என்னது? பே ஆஃப் பெங்கால். இந்த பே ஆஃப் பெங்கால் வழியாக அப்படியே வருது. வந்துட்டு ஒடிசா, அதாவது ஒடிசா இதெல்லாம் கோஸ்டல், ஒடிசாவோட கோஸ்டல், ஆந்திரா கோஸ்டல் வழியாக இந்த விண்டு வந்து எங்கே நிற்கிது? கரெக்டாக நோஸுக்கிட்ட, ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்னைக்கிட்ட, சென்னையோடு நிற்கிது. இதுதான் என்னது? நார்த் ஈஸ்ட் மான்சூன். 7 மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? 7 மாதிரி இருக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூனில் பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க், தட் மீன்ஸ் வின்ஸ் எல்லாம் மேல் நோக்கி தான் போகுது. பார்த்தீங்களா? ஆரோ மார்க் எல்லாமே எப்படி இருக்கும்? மேல் நோக்கி. இது ஷேப் எப்படி இருக்கும்? டைமண்ட் ஷேப். ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து டைமண்ட் ஷேப் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? டைமண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. நார்த் ஈஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா அதோட ஆரோ மார்க்கெல்லாம் கீழ் நோக்கி தான் இருக்கும், பாட்டம் நோக்கி தான், இப்படி தான் வரணும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? 7 மாதிரி இருக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து டைமண்ட் மாதிரி இருக்கும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஈஸி தான். நீங்கள் தரவாக பண்ணிட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.